சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுக கட்சியை விட்டு வெளியேறும் விசிக. சற்று முன் பரபரப்பு. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சேர்ந்துள்ள சூழலில் தொகுதி பங்கீடு விவகாரம் அரசியல் வட்டாரத்தில் புதிய விவாதத்தை உருவாக்கியிருக்கு. தேமுதிகவுக்கு சுமார் 6 தொகுதிகள் ஒதுக்க திமுக முன்வந்ததா வெளியான தகவல்கள் கூட்டணிக்குள் உள்ள பிற கட்சிகளை அதிருப்தி உணர்வை கிளப்பியதா சொல்லப்படுகிறது. இந்நிலையில் நாளை முதல் திமுக தொகுதி பேச்சுவார்த்தைகளை துவக்க உள்ள நிலையில் உரசல்கள் அதிகரிக்கலாம், எது வேண்டுமானாலும் நடக்கலாம், கூட்டணியை விட்டு எந்த கட்சி வேண்டுமானாலும் வெளியேறலாம் என்கின்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. மறைந்த நடிகர் விஜயகாந்த் தொடங்கிய தேமுதிக ஆரம்பத்தில் தனித்து போட்டியிட்டு குறிப்பிடத்தகுந்த ஓட்டு விகிதம் பெற்றாலும் பின்னர் பல்வேறு கூட்டணி மாற்றங்களை சந்தித்தது. சமீப காலங்களில் கட்சியின் வாக்கு வங்கியானது சற்று குறைந்திருக்கு. இருந்த போதிலும் திமுக கூட்டணியில் இணைந்திருப்பது அதன் அரசியல் மீளுருவாக்க முயற்சியாக பார்க்கப்படுகிறது. இதேவேளை திமுக கூட்டணிக்குள்ள சீட் பங்கீடு தான் தற்போது முக்கிய விவாத பொருளாக மாறியிருக்கு. அரசியல் வட்டாரங்களில் பேசப்படும் தகவல்களின்படி தேமுதிக முதல்ல 13 தொகுதிகள் அடங்கிய உத்தேச பட்டியலை திமுக தலைமையிடம் வழங்கியதாக கூறப்படுகிறது. கும்மிடிப்பூண்டி, வெருகம்பாக்கம், பல்லாவரம், கேவிக்குப்பம், விழுப்புரம், விக்கிரவாண்டி, ரிஷிவந்தியம், உளுந்தூர்பேட்டை, விருதாச்சலம், கடலூர் போன்ற பகுதிகள் உட்பட பல தொகுதிகள் குறித்து கோரிக்கை வைக்கப்பட்டதா தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. மேலும் நெய்வேலி, சேலம் தெற்கு, சிங்காநல்லூர், கோயம்புத்தூர் வடக்கு, மதுரை மத்திய, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், சாத்தூர், விருதுநகர், சிவகாசி போன்ற பகுதிகளும் பட்டியலில் இடம்பெற்றதா சொல்லப்படுகிறது. இந்த கோரிக்கைகளை ஆராய்ந்த திமுக அனைத்து தொகுதிகளையும் வழங்க இயலாது என்றாலும் சுமார் 6 தொகுதிகள் வழங்க வாய்ப்பை பரிசீலித்ததா தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றது. சில தொகுதிகள் மாற்று தேர்வுகளாக முன்வைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ரிஷிவந்தயம் அல்லது விருதாச்சலம், சிவகாசி அல்லது விருதுநகர், விருகம்பாக்கம், விழுப்புரம் அல்லது விக்கிரமாண்டி, பல்லாவரம், பாப்பிரெட்டிப்பட்டி, சேலம் தெற்கு ஆகிய தொகுதிகளை தர திமுக முன்வந்ததா சொல்லப்படுகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா கூடுதலாக ராஜ்யசபா சீட் எல்கே சுதீஷுக்கு தரப்படலாம் என்கின்றனர். இந்நிலையில் திமுகவின் இந்த முடிவு கூட்டணிக்குள்ள உள்ள பிற கட்சிகளுக்குள் மோதலை உருவாக்கியதா அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுறாங்க. கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் தமிழக வாய்முரிமை கட்சி போன்ற கட்சிகள் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகுதிகள் குறையலாம் என்ற அச்சத்தில் இருப்பதா சொல்லப்படுகிறது. கடந்த தேர்தலில் விசிக பெற்ற தொகுதிகள் மற்றும் வெற்றி விகிதத்தை அடிப்படையாக கொண்டு இம்முறை குறைவான தொகுதிகள் வழங்கப்படுவதால அதிருப்தி தற்போது கட்சிக்குள் ஏற்பட்டு உள்ளதாம்.